strike into the crowd. வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு மை சேனல் சிசிஎஃப், உங்கள் கிரிக்கெட் வித் மிஸ்டர் காக்டெயில் ஃபியூரியஸ். ஸோ ஃபைனலி சிசிஎஃப் இஸ் பேக். ரொம்ப நாளா எங்கேயா போனேன் அப்படின்னு நிறைய பேர் கேள்வி கேட்டுட்டு இருந்தீங்க, கமெண்ட்ஸ்லயும் பார்த்தேன். பட் எனக்காக இவ்வளவு நாள் வெயிட் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். ஆக்சுவலா முதல்ல நான் என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு முதல்ல அந்த தேங்க்ஸை சொல்லியே ஆகணும். அன்பார்ச்சுனேட்லி வந்து பாத்தீங்கன்னா எனக்கு ஃபீவர் வந்துருச்சுங்க. அதனால ஒரு லாஸ்ட் ஒரு 1 வீக்கா என்னால வீடியோஸ் போட முடியல. கொஞ்சம் சைட்ல ஒர்க்கும் இருந்தது. ஸோ எல்லாமே ரொம்ப டைட்டா போயிடுச்சு. என்ன பண்ண முடியும் சொல்லுங்க. ஸோ இப்போ ஐம் ஃபீலிங் லிட்டில் பெட்டர், கொஞ்சம் டைம் கிடைச்சது. ஸோ அதனால வந்து பாத்தீங்கன்னா விட்ட மேட்சஸ் எல்லாம் பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். பட் அதுக்கு முன்னாடி இந்த வீடியோட அஜெண்டா என்னன்றதை நான் சொல்லிடுறேன். ஸோ முதல்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம இன்னைக்கு நடக்க போற மேட்ச், அதாவது மேட்ச் 52 இன் IPL 2025 பிட்வீன் RCB அண்ட் CSK, இந்த ரைவல்ரியை பத்தி பாத்தீங்கன்னா ஒரு ரிவ்யூ பார்த்துடலாம். அதுக்கப்புறம் மிச்சம் இருக்கிற 8 டீம் எப்படி இது வரைக்கும் இந்த டோர்னமெண்ட்ல ப்ரோக்ரஸ் ஆயிருக்காங்க. சில டீம்ஸ் எல்லாம் ஆல்ரெடி எலிமினேட் ஆயிட்டாங்க, சில டீம்ஸ் எல்லாம் ஆல்மோஸ்ட் எலிமினேட் ஆக போறாங்க. அதே மாதிரி டாப் 4க்கு வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 6 டீம்ஸ் பயங்கரமா ஃபைட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதை பத்தி நம்ம டீடைலா டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ முதல்ல we will go into the RCB vs CSK match at பெங்களூரு. ஸோ இந்த ரெண்டு டீமோட ரைவல்ரி பத்தி நம்மளுக்கு நல்லாவே தெரியும். ஹெட் டு ஹெட் பத்தி நான் பெருசா டிஸ்கஸ் பண்ண விரும்பலங்க. ஹெட் டு ஹெட்ல வந்து பாத்தீங்கன்னா CSK எங்கேயோ இருக்காங்க, அது வேற விஷயம். பட் ரீசென்ட் டைம்ஸ்ல RCB CSKவோட நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிருக்காங்க, இதான் உண்மையான ஒரு விஷயம். அண்ட் இந்த டோர்னமெண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா RCB சீரியஸ்லி ஆர் பெட்டர் டீம் தேன் CSK, அதுல எந்த டவுட்டுமே கிடையாது. புரியுதா உங்களுக்கு? அதை நம்ம கண்டிப்பா அக்செப்ட் பண்ணியே ஆகணும். ஸோ பெங்களூர்ல போயிட்டு இப்போ RCB வந்து CSK பீட் பண்ண முடியுமான்னு கேட்டீங்கன்னா இட்ஸ் நாட் கோயிங் டு பி ஈஸி. நான் வந்து கிரிக்கெட்டிங் பாயிண்ட் ஆஃப் வியூல தான் சொல்றேன். ஆன் த டே எனி டீம் கேன் பீட் எனி டீம். புரியுதா உங்களுக்கு? இப்ப CSKனால RCB பீட்டே பண்ண முடியாதா ப்ரோ அப்படின்னு நீங்க இந்த மேட்ச்ல கேட்டீங்கன்னா நான் அப்படி சொல்ல மாட்டேன். அன்னைக்குன்னு பார்த்து CSKக்கு வந்து 2 பிளேயர் பயங்கரமா ஒரு மேஜிக்கலா ஒரு நாக் விளாடுறாங்க, 2 போலர்ஸ் நல்லா போட்டு விக்கெட்ஸ் எடுக்கிறாங்கன்னா தே கேன் வின். கிரிக்கெட்ல என்ன வேணாலும் நடக்கலாம். ஆனா ஓவராலா அனாலிசிஸ் பண்ணி நீங்க பார்க்கும் போதுல RCB seems to be a stronger side. இதை நம்ம ஒத்துக்கிட்டே ஆகணும். அவங்க ஹோம்ல இது வரைக்கும் வின் பண்ணாம இருந்தாங்க, ஒரு மேட்ச் வின் பண்ணாங்க. நான் ஏற்கனவே என்னோட வீடியோஸ்ல சொல்லியிருப்பேன், அவங்க எப்போ ஹோம்ல ஒரு மேட்ச் வின் பண்றாங்களோ they will be unstoppableன்னு. அந்த மாதிரி தான் போயிட்டு இருக்காங்க. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, அவையில 6 out of 6 வின் பண்ணிருக்காங்க. அதுவே அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய மோட்டிவேஷன். பிளஸ் அந்த ஒரு மேட்ச்காக வெயிட் பண்ணாங்க, எப்படா நம்ம வந்து ஹோம்ல வின் பண்ணுவோம்னு. அதுவும் வின் பண்ணிட்டாங்க. ஸோ கண்டிப்பா இந்த மேட்ச்ல வந்து பாத்தீங்கன்னா பம்ப்டப்பா எந்த டீம் வருவாங்கன்னா RCB தான் சொல்லுவோம். ஸோ நிறைய பேர் நிறைய விதமா சொல்லலாங்க இதை. அதாவது CSK வந்து பாத்தீங்கன்னா சின்ஸ் தேர் அவுட் ஆஃப் த டோர்னமெண்ட், அதனால வந்து அவங்க ஃப்ரீயா விளையாடலாம். அவங்க வந்து பாத்தீங்கன்னா எந்த ஒரு டென்ஷனும் இல்லாம விளையாடலாம். ஜெயிச்சாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, தோத்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதனால தே ஆர் சோ டேஞ்சரஸ், தே கேன் பீட் RCBன்னு நான் அந்த மாதிரி பேச விரும்பல. ஏன்னா நீங்க அந்த மாதிரி நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு ப்ரெடிக்ஷன் கொடுக்கவே முடியாது. நீங்க அந்த மாதிரி ஒரு ப்ரெடிக்ஷன் கொடுக்குறீங்கன்னா உங்களோட சப்ஸ்கிரைபர்ஸ் உங்களோட வியூவர்ஸ் நீங்க ஏமாத்துற மாதிரி ஆயிடும். நம்ம வந்து பாத்தீங்கன்னா பிராக்டிகலா என்ன நடக்கும் அதை தான் நம்ம சொல்ல முடியும். புரியுதா உங்களுக்கு? அது வந்து ஜஸ்ட் ஒரு லக்கு, அது வந்து ஒரு அசம்ஷன், அவ்வளவுதான் சொல்ல முடியும், அனாலிசிஸ் கிடையாது. ஸோ அந்த வகையில பாத்தீங்கன்னா RCB seems to be a stronger side. அவங்களோட ஃபாஸ்ட் bowling டிபார்ட்மெண்ட் எடுத்துக்கோங்க, அவங்களோட ஸ்பின் அட்டாக் எடுத்துக்கோங்க, 2 பேருமே நல்ல ஃபார்ம்ல இருக்காங்க. அவங்க போடுற அந்த 5 bowlerமே வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஒரு விக்கெட் டேக்கிங் ஃபார்ம்ல இருக்காங்க. இதை விட ஒரு டீமுக்கு என்ன வேணும்? அதே மாதிரி டாப் ஆர்டர்ல விராட் கோலி அந்த கன்சிஸ்டன்சியை காமிக்கிறாரு. அவர் தான் அந்த ஷீன் ஆஃப் இந்த டீமுக்கே. ஒரு எண்ணில் நின்ட்டாருன்னா மற்ற எல்லா பிளேயர்ஸும் அடிக்கிறாங்க. வில் ஷாட் இல்லைனாலும் அங்க ஜேக்கப் பெத்தல் இருக்காரு, படிக்கல் செம்ம கன்சிஸ்டன்சி காமிச்சிருக்காரு இந்த சீசன்ல. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ரஜத் படிடார், அதுக்கப்புறம் டிம் டேவிட், அந்த மாதிரி லைனா குணால் பாண்டியா வந்து பாருங்க போன மேட்ச்ல ஒரு மேட்ச் வினிங் நாக் ஆட்டு போனாரு. அதுக்கப்புறம் ஷெப்பர்ட் இருக்காரு. இதுக்கு மேல இந்த டீமுக்கு என்னங்க வேணும்? அதாவது 11 பிளேயர்ஸ்ல ஷெப்பர்ட் மட்டும் தான் இன்னும் ஃபுல் அந்த ஒரு டேலண்ட்டை காமிக்கல இந்த டீம்ல. மற்றபடி 10 பேருமே ஃபார்ம்ல இருக்கும் போது இதுக்கு மேல இந்த டீமுக்கு என்ன வேணும்ன்றது எனக்கு தெரியாது. வேற CSK பொறுத்தவரைக்கும் பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஏன் அவங்க லாஸ்டா இருக்காங்கன்னு நம்மளுக்கு நல்லா தெரியும். ஏன்னா அவங்களோட பேட்டிங்கா இருக்கட்டும், போலிங்கா இருக்கட்டும், ஃபீல்டிங்கா இருக்கட்டும், எல்லா ஆஸ்பெக்ட்லயுமே வந்து பாத்தீங்கன்னா அவங்க புவரா பெர்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. அதனாலதான் இன்னைக்கு அவங்க லாஸ்ட்ல இருக்காங்க இந்த சீசன்ல. சோ அந்த வகையில பாத்தீங்கன்னா அவங்க டீம் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணிருக்கு. இப்போ வந்து புதுசா 2 பேர் ஆட் ஆயிருக்காங்களே, ஆயுஷ் மஹத்தரே அண்ட் டெவல் பிரேவிஸ். அவங்க தான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஹோப் தராங்க, ஒரு ஸ்டார்ட்ஸ் தராங்க, ஒரு 40, 30ஸ்ன்னு. ஓகேங்களா? அதை மீறி வந்து அன்எக்ஸ்பெக்டடா போன மேட்ச்ல சாம் கரன் ஒரு செம நாக் விளையாடினாரு. அது இல்லாம பாத்தீங்கன்னா சிவம் துபே, ஜடேஜா அந்த ஒரு ஸ்லோ நாக்ஸ் விளையாடுவாங்க. லாஸ்ட் MS தோனி வந்து மேக்ஸிமம் ஒரு 6 அடிக்கிறாரு, அவுட் ஆயிட்டு போயிடுறாரு. ஸோ டீம்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு ஒரு என்ன சொல்றது ஒரு பெர்ஃபார்மன்ஸே இல்ல மிடில் ஆர்டர்ல. ஸோ இதுதான் உண்மையா சொல்லி ஆகணும். ஏதோ ரீசெண்டா 2 மேட்ச்ல ஓரளவுக்கு பெட்டரா பேட்டிங் விளையாடிருக்காங்க. காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா ஆயுஷ் மஹத்தரேயோட அந்த டாப் ஆர்டர் பிளிஸ்னாலையும் அண்ட் டெவல் பிரேவிஸ் ஒரு மிடில் ஆர்டர்ல சில நாக் விளையாட்டு போனாரு போன மேட்ச்ல சாம் கரன். ஸோ கன்சிஸ்டன்டா யாருமே விளையாடல. ஸோ இப்போ CSKக்கு இந்த மேட்ச்ல யார் நல்லா விளையாடுவாங்கன்னு சொல்லிட்டு அவங்களாலே ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. CSK ஃபேன்ஸ் ஆன நம்மளாலே வந்து பாத்தீங்கன்னா யார் நல்லா விளையாடுவா அப்படின்னு நம்மளாலே ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. ஸோ அதனால வெயிட் அண்ட் வாட்ச் கதை தான். அதனால பாத்தீங்கன்னா இந்த டீம் மேல ஒரு கான்பிடன்ஸ் வரல, இல்ல இவங்க வந்து RCB பீட் பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லி அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது. ஸோ இட் வில் பி a tough match for them, அதுல எந்த டவுட்டுமே கிடையாது. I will be surprised. நான் CSK இந்த மேட்ச் வந்து வின் பண்ணாங்கன்னா I will be surprised. நான் திருப்பி சொன்னதுதாங்க, எனிதிங் கேன் ஹேப்பன் இன் கிரிக்கெட். ஆன் த டே யார் வேணாலும் பீட் பண்ணலாம். ஆனா ஃபார்ம் வைஸ்ன்னு எடுத்து பார்க்கும்போது RCB ஆர் வே அஹெட் தான் நான் சொல்ல வரேன். ஓகேங்களா? கிரிக்கெட்டிங் ஆங்கிள். ஸோ பார்க்கலாம். டாஸ் வில் பி a crucial ஃபேக்டருங்க இங்க. ஏன்னா இப்போ மழையும் வந்துட்டு போகும்.
சின்னசாமி ஸ்டேடியம்ல நல்ல ஒரு ட்ரைனேஜ் சிஸ்டம் இருக்கு. 50% ரெயின் ப்ரெடிக்ட் பண்ணிருக்காங்க. அது வந்து பெருசா ஃபுல் மேட்ச் அஃபெக்ட் பண்ணுன்றது எனக்கு தெரியல. ஐ திங்க் நம்ம ஃபுல் மேட்ச் பார்ப்போம்னு எனக்கு தோணுது. ஸோ கண்டிப்பா அந்த டியூ ஃபேக்டரும் வரும். சின்னசாமி ஸ்டேடியம் ஜெனரலா சேசிங் தான் பெட்டர் ஆப்ஷன். ஸோ எந்த டீம் டாஸ் வின் பண்ணி சேஸ் பண்றாங்களோ ஆப்வியஸ்லி தே ஆர் கோயிங் டு வின். சிஎஸ்கே பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு வின் பண்ணணும் அப்படின்னு நினைச்சாங்கன்னா கண்டிப்பா டாஸ் அவங்களுக்கு ஃபேவரா போகணும். ஏன்னா அவங்க சேஸ் பண்ணா மட்டும்தான் கொஞ்சம் அந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஆடி ஈவன் தோ அவங்க 200 அடிச்சா கூட வந்து பாத்தீங்கன்னா அவங்க கிட்ட இருக்கிற அந்த போலிங்க்கு டெஃபினட்டா 200 டிஃபெண்ட் பண்றது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ சேஞ்சஸ் சிஎஸ்கேல கண்டிப்பா இது மேட்ச் டு மேட்ச் நம்ம சொல்றதுதாங்க. தீபக் கூடாலாம் எதுக்கு விளையாடுறாருன்னு நம்மளுக்கே தெரியும். டோட்டலா அவரோட வந்து கேமே போயிடுச்சு. இதுக்கப்புறமா அவரை ப்ரெசிஸ் பண்றதுல அர்த்தமே கிடையாதுன்றதான் என்னோட ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ. அவருக்கு பதில் அந்த சின்ன பையன் வன்ஸ் பேடிக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுங்க, பத்திரானாக்கு ஒரு பிரேக் கொடுங்க. ஐ டோன்ட் திங்க் சோ அவங்க பத்திரானாக்கு ஒரு பிரேக் கொடுப்பாங்கன்னு. எனக்கு என்னவோ 100 டிராப் பண்ணிட்டு தே மைட் பிரிங் நேதன் எலிஸ்ன்ற மாதிரி எனக்கு தோணுது. எனக்குமே அது தோணுதுங்க. நான் ஐ வில் கிவ் ஒன் மோர் சான்ஸ் டு பத்திரானா இந்த மேட்ச்ல. ஏன்னா ஷார்ட் பவுண்டரிஸ் உங்களுக்கு ஃபாஸ்ட் பவுலர்ஸ் தேவை ஸ்பின்னர்ஸை விட. ஸோ மேபி வந்து பாத்தீங்கன்னா நேதன் எலிஸ் அண்ட் பத்திரானா 2 பேருமே சேர்ந்து விளையாட வாய்ப்புகள் நிறைய இருக்கு. புரியுதா உங்களுக்கு? ஸோ அந்த வகையில பாத்தீங்கன்னா சாம் கரனாலையும் ஒரு 1 or 2 overs போட முடியும். ஜடேஜா வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்பின்னரா வந்து இருக்காரு டீம்ல. ஸோ ஓவராலா வந்து பாத்தீங்கன்னா தே வில் பி பிளேயிங் இன் திஸ் காம்பினேஷன் தான் விளையாடுவாங்கன்ற மாதிரி எனக்கு தோணுது. அன்சுல் கம்போஜ் இருக்காரு, கலீல் இருக்காரு. ஸோ ஃபாஸ்ட் பவுலர்ஸ் டாமினேட்டிங்கா தான் இந்த மேட்ச்ல சிஎஸ்கே போகணும்ன்றது என்னோட ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூமே. ஏன்னா ஜடேஜா ஒரு ஸ்பின்னர் போதும், அதுக்கு மேல ஒரு எக்ஸ்ட்ரா ஸ்பின்னர் இந்த கண்டிஷன்ஸ்ல தேவைப்படுமான்றது எனக்கு தெரியல. வெயிட் பண்ணி பார்க்கலாம். வன்ஷ் பேடி கண்டிப்பா வரணும், நேதன் எலிஸ் உள்ள வரணும் 100 பதிலா. இது வந்து என்னோட ஒரு ப்ரெடிக்ஷன். சரிங்களா? ஷேக் ரஷீதுக்கு இன்னொரு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுப்போம். ஃபெயில் ஆயிட்டு தான் வராரு, பட் நிறைய பேருக்கு கொடுக்குறாங்க. திரிபாத்தி ஹூடாக்கெல்லாம் இவ்வளவு சான்ஸ் கொடுக்கும்போது இது சின்ன பையனுக்கு இன்னும் ஒரு 4 மேட்ச் சான்ஸ் கொடுக்கறதுனால இன்னும் பெருசா தவறு இல்லைன்றதான் என்னோட ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ. ஆர்சிபி பொறுத்தவரைக்கும் பாத்தீங்கன்னா they'll be so confident, they will be playing with the same 11 பக்காவா செட் ஆயிடுச்சு. ஓகேங்களா? அதனால அதுல பெருசா நம்ம வந்து டிங்கரிங் பண்ணணுன்ற அவசியமே கிடையாது. ஜஸ்ட் அவங்க போய் அவங்க கேமை காமிக்கணும், அவ்வளவுதான். ஓகே, they will be little cautious. அதாவது ஓவர் கான்பிடன்ஸா விளையாடாம இருந்தா கண்டிப்பா ஆர்சிபி இந்த மேட்ச் வின் பண்ணிடுவாங்க. அந்த ஓவர் கான்பிடன்ஸ் வந்துருச்சுன்னா அங்கதான் அடி வாங்குவாங்க. எனக்கு தெரிஞ்ச ஆர்சிபி கிட்ட வேற எந்த பிரச்சனையுமே இருக்காது. கொஞ்சம் ஓவர் கான்பிடன்ஸ், நம்ம இந்த வாட்டி வந்து பாத்தீங்கன்னா சிஎஸ்கேவை டாமினேட் பண்ணிட்டோம், நம்ம தான் டாப் டீம் இந்த சீசன்ல, அப்படி நினைச்சிட்டு அவங்க விளையாடினாங்கன்னா சம்டைம்ஸ் சறுக்க வாய்ப்புகள் இருக்கு. அதை மீறி வந்து சறுக்க அவங்களுக்கு எதுவுமே கிடையாது. ஏன்னா ஸ்கில் வைஸும் சரி, பொட்டன்ஷியல் வைஸும் சரி, டேலண்ட் வைஸும் சரி, ஃபார்ம் வைஸும் சரி, they are looking strong. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் என்னதான் மேட்ச்ல நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அபார்ட் ஃப்ரம் தட் இப்போ நம்ம வேற எந்த டீமை பத்தி டிஸ்கஸ் பண்ணலாம்னா, இந்த டோர்னமெண்ட்டை விட்டு வெளியில போன டீம் சிஎஸ்கே ஆல்ரெடி அவுட். ஓகேங்களா? அடுத்தது ஆர்ஆர். ஆர்ஆர் பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து டோர்னமெண்ட் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடியே ஆர்ஆர் வந்து இந்த வாட்டி they might finish at last or 9th மாதிரி ஆல்ரெடி ப்ரெடிக்ட் பண்ணியிருந்தோம். ஸோ கிட்டத்தட்ட அப்படிதான் போக போகுது. அந்த டீம்ல இருக்க மிகப்பெரிய ப்ராப்ளமே என்னன்னு பாத்தீங்கன்னா, அபார்ட் ஃப்ரம் அந்த பிளேயிங் 11, ஓகேங்களா, அந்த பிளேயிங் 11 தவிர யாராவது இன்ஜுரி ஆயிட்டாருன்னா அதுக்கேற்ற மாதிரி பெருசா ரீப்ளேஸ்மெண்ட்ஸ் இல்ல. ஓகே, ஸ்டார்ட் ஆஃப் த டோர்னமெண்ட்ல நான் சொல்றேன், அப்ப நான் ப்ரெடிக்ட் பண்ணது. இப்போ 11 ஒன்ஸ் அவங்க பிளே பண்ண ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அவங்களோட ரீடைன்டு பிளேயர்ஸ், எஸ்பெஷலி ஹெட்மேயரா இருக்கட்டும், ஜூரலா இருக்கட்டும், படு ஃபிளாப், அதுதான் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய அடி. ஓகேங்களா? ஸ்டார்ட் ஆஃப் த சீசன்ல ஒரு 1 or 2 மேட்சஸ்ல கொஞ்சம் பெர்ஃபார்ம் பண்ணாங்க, பட் அதுக்கப்புறம் டோட்டலா ஸ்லைடு. ஏன்னா த்ரூ ஜூரலோட பேட்டிங் பொசிஷனே தப்புன்னு நான் சொல்லுவாங்க. இஸ் நாட் அ நம்பர் 5 or நம்பர் 6 பேட்ஸ்மேன். ஓகேங்களா? அண்ட் ஹெட்மேருக்கு இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா அவங்க இவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணி ரீடைன் பண்ணது வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு பெரிய ஒரு தவறான ஒரு விஷயம்ன்றது இந்த வருஷத்துல அவங்க வந்து கண்டிப்பா அதை ரியலைஸ் பண்ணிருப்பாங்க. ஏன்னா ஜாஸ் பட்லரை விட்டுட்டாங்க. நீ ஜாஸ் பட்லர் பாருங்க, ஜிடிக்கு வேற லெவல்ல விளையாடாரு. ஈவன் தோ சஞ்சு சாம்சன், ஜெய்ஸ்வால் ஓப்பனிங் இறங்கினாலுமே ஜாஸ் பட்லரை நீங்க நம்பர் 3ல விளையாடிக்கலாம் ரீடைன் பண்ணி. இப்ப அதை பத்தி பேசி ஒரு யூஸுமே கிடையாது. ஆல்ரெடி அவங்க வந்து பாத்தீங்கன்னா லைக் எப்படி சிஎஸ்கே ஆப்ஷன்ல பிளண்டர் பண்ணாங்களோ இவங்களுமே ஆப்ஷன்ல பிளண்டர் பண்ணிட்டாங்கன்னு தான் சொல்ல முடியும். அதோட பின் விளைவுகள் தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த சீசன்ல ஆக்சுவலா அவங்க அனுபவிச்சாங்க. ஏன்னா அவங்களோட நம்பின சில பிளேயர்ஸ் லைக் சந்தீப் சர்மா, அவருமே வந்து பாத்தீங்கன்னா ஹேட் அ வெரி பேட் டோர்னமெண்ட். ஜாஃபர் ஆர்ச்சர் நிறைய வேலை கொடுத்துருக்காங்க, டீசெண்டா போட்டிருக்காருன்னு கண்டிப்பா அந்த சீசன்ல நான் சொல்லுவேன். அப்பார்ட் ஃப்ரம் தட் அசரங்காவா இருக்கட்டும், இல்ல தீக்ஷனாவா இருக்கட்டும், எதிர்பார்த்த அளவுக்கு அவங்களுக்கு கன்சிஸ்டன்சி கொடுக்கல. அஸ்வின் அண்ட் சஹல் அந்த காம்பினேஷன் இருக்கும்போது பாத்தீங்கன்னா அவங்களுக்கு கொஞ்சம் பெட்டரா இருந்தது. பட் இந்த காம்பினேஷன் அந்த அளவுக்கு பெருசா ஒர்க் அவுட் ஆகலன்னு தான் நம்ம கண்டிப்பா சொல்லியே ஆகணும். அப்பார்ட் ஃப்ரம் தட் சொல்லிக்கிற அளவுக்கு வேற எந்த ஃபாஸ்ட் பவுலர்ஸுமே வந்து பாத்தீங்கன்னா இப்படி கையை நீட்டி நான் இருக்கேன் அப்படின்னு யாருமே ஹெல்ப் பண்ணல இந்த டீம். ஏன்னா துஷார் தேஷ்பாண்டேவும் பயங்கரமா எக்ஸ்பென்சிவா இருந்துட்டாரு, அதுல எந்த டவுட்டுமே கிடையாது. ஸோ அட் த சேம் டைம் சஞ்சு சாம்சனோட இன்ஜுரி அது ஒரு மிகப்பெரிய அடி அவங்களுக்கு. ஸோ ரியான் பராகோட கேப்டன்ஷிப் பத்தி நான் பெருசா பேச வரும்ல, ஆல்ரெடி நான் பேசிட்டேன். இஸ் நாட் அ கேப்டன்ஷிப் மெட்டீரியல். ஓகேங்களா? அதாவது அவரோட பேட்டிங்கும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்லைடு வந்துருச்சு, அவரோட கேப்டன்ஷிப்லயும் ஏகப்பட்ட ஓட்டம் இருக்கு. ஸோ இப்போ கேப்டன்ஷிப்ல கான்சென்ட்ரேட் பண்றன்றத பேட்டிங்ல கோட் அவுட்டாருன்றது கிளியரா தெரியுது. போன சீசன்ல 70s 80s 60s அடிச்சிட்டு இருந்தாலும் இந்த சீசன்ல 30 20 40 அதுக்கு மேல ஒரு 50 கூட அடிக்க முடிய மாட்டேங்குது. ஸோ அது வந்து பாத்தீங்கன்னா எவிடென்ட்டா தெரியுது. இதனால அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த இந்தியாவுக்கு விளையாடுற அந்த ஆப்பர்ச்சுனிட்டியும் வந்து பாத்தீங்கன்னா கிடைக்காதுன்றது எனக்கு தோணுது. ஏன்னா இதுக்கு முன்னாடி அவருக்கு சில ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைச்சது ஸ்ரீலங்கா டூர்லாம். ஏன்னா அது அப்படியே அவர் கேரி ஃபார்வர்ட் பண்ணுவாரு நான் நினைச்சேன். அப்புறம் இன்ஜுரி ஆகுச்சு. பட் இந்த சீசன்ல அவர் விளையாடுறத பார்க்கும்போது ஐ டோன்ட் திங்க் ஸோ இந்தியாவுக்கு திருப்பி அவர் ஒரு கம்பேக் கொடுப்பாரான்றத
ஸ்டில் ஹேஸ் டு பெர்ஃபார்ம் பெட்டர் அஸ் அ கேப்டனாகவும் ஸ்ட்ரகிள் ஆறாரு. ஸோ அதுவே முடிஞ்சு போச்சு. சஞ்சு சாம்சன் வந்து எப்போ இன்ஜுரி ஆனாரு, கேப்டன்ஷிப் இல்லைன்னும் போதே வந்து ஆல்ரெடி ஸ்குவாட் வந்து ஒரு மாதிரி இருக்கு. இல்ல அவர் வேற இல்லைன்னா ரொம்ப கஷ்டம். ஏன்னா சஞ்சு சாம்சன் அஸ் அ கேப்டனாகவும் சரி அஸ் அ பிளேயராகவும் சரி அவங்க மிஸ் பண்ணுவாங்க. இது எல்லாமே நம்ம பேசிட்டோம். ஸோ பாசிட்டிவ்ஸ் என்ன ஆறா இருக்குன்னு நீங்க கேட்டீங்கன்னா கண்டிப்பா ஜெய்ஸ்வால். ஸ்டார்ட் ஆஃப் த டோர்னமெண்ட்ல நான் ஏற்கனவே அவரை பத்தி சொல்லியிருப்பேன். இஷ்டத்துக்கு சுத்துறாரு, ஆனா கன்வெர்ட் பண்ண மாட்டேங்கிறாரு. அதுக்கப்புறம் என்ன பண்ண ஆரம்பிச்சாருன்னா அக்ரெசிவ் ஷாட்ஸோட சில நாக்ஸ் கன்வெர்ட் பண்ண ஆரம்பிச்சாரு. கம்பேரிட்டிவ்லி ஜெய்ஸ்வால் நல்ல ஸ்டார்ட்ஸ் கொடுத்திருக்காரு. கிட்டத்தட்ட 5 50s அடிச்சிருக்காரு. பிளஸ் வைபவ் சூரியவன்சி, இந்த பையனை பத்தி கண்டிப்பா பேசியே ஆகணும். ஆல்ரெடி ஒரு ஷாட்ஸ் போட்டு இருந்தேன். 14 வயசுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு சூப்பர் 100 செகண்ட் ஃபாஸ்டஸ்ட் 100, அதுவும் அகைன்ஸ்ட் ஜிடி வந்து பாத்தீங்கன்னா ஒன் ஆஃப் த பெஸ்ட் போலிங் லைன் அப் இந்த சீசன்லன்னு சொல்லிட்டு இருந்தோம். ஆனா இந்த மேட்ச்ல வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட அந்த லைன் அண்ட் லென்த்லாம் ரொம்ப புவரா இருந்தது. 200 ரன் அடிச்சும் வந்து பாத்தீங்கன்னா அவங்களால டிஃபெண்ட் பண்ண முடியல. கொஞ்சம் புவரா போட்டாங்க. அட் த சேம் டைம் யூ ஹேவ் டு கிவ் கிரெடிட் டு தட் 14-year-old கிட்டுங்க. ஏன்னா சும்மா கிடையாதுங்க, சும்மா ஜஸ்ட் லைக் தட் அப்படி 6-4 அடிச்சிட முடியாது. ஏன்னா ஒரு என்னங்க ஒரு செகண்ட் ஃபாஸ்டஸ்ட் IPL 100 அடிச்சிருக்கான் 14 வயசுல. கண்டிப்பா வந்து ஹியூஜ் கிரெடிட் கொடுக்கணும். நான் என்னோட ஷார்ட்ஸ்லேயே சொல்லியிருப்பேன், இந்த பையன் நாளைக்கு பெரிய ஆளா வருவான் அன்லஸ் அவன் வந்து பாத்தீங்கன்னா சில ஃபெயிலியர்ஸும் சந்திக்கணும். ஏன்னா இந்த 14 இயர்ஸ்ல வந்து இல்ல இந்த பையன் என்ன சாதிச்சிருக்கான்றத அவன் ரியலைஸ் பண்றதுக்கே 2-3 வருஷம் ஆகும். ஸோ மெச்சூரிட்டி லெவல் என்னதான் இருந்தாலுமே, என்னதான் கேம் இருக்கு, அந்த பவர் இருக்கு, அந்த ஹேண்ட் ஐ கோஆர்டினேஷன் இருக்கு, அந்த என்ன சொல்றது அந்த பேட் ஸ்விங் இருக்கலாம், அது எல்லாமே இருக்கு அந்த பையனுக்கு இந்த வயசுல எதிர்பார்த்ததை விட. ஆனா அந்த மெச்சூரிட்டி நம்ம பாத்தீங்கன்னா ஒரு லெவல் தான் இருக்கும். அந்த அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். அந்த ஃபெயிலியர்ஸை வந்து அவன் எப்போ அக்செப்ட் பண்ண ஆரம்பிக்கிறானோ அப்பதான். இப்போ ரீசெண்டா பாருங்க மும்பை இந்தியன்ஸோட ஒரு டக் அடிச்சான். ஸோ ஹி வில் அண்டர்ஸ்டாண்ட் த ரியாலிட்டி ஆஃப் த கேம். ஒரு மேட்ச்ல நம்ம ஹீரோவா இருப்போம், அடுத்த மேட்ச்ல நம்ம ஜீரோவாகவும் வாய்ப்புகள் இருக்கு. ஸோ கிரிக்கெட் இஸ் ஆல்சோ இட்ஸ் லைக் லைஃப். ஓகேங்களா, உங்களுக்கு நிறைய பாடம் கத்துக் கொடுக்கும். ஸோ அதனால இதை எல்லாமே தாண்டி நாளைக்கு ஒரு 2 வருஷம் கழிச்சு எப்படி சூரியவன்சி ஒரு பெரிய பிளேயரா வரான்றதை பார்க்கணும். ஏன்னா எல்லா டீமுமே அவனோட வீக்னஸ் எக்ஸ்ப்ளாய்ட் பண்ண பார்ப்பாங்க. ஓகேங்களா, ஸ்டார்டிங் நல்லா தான் இருக்கும். சரி எப்படி அதை தாண்டி வர போறான் அந்த சின்ன பையன், அதுதான் நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும். ஸ்டில் இஸ் a great talent. இதுக்கு வேணா ஆர்ஆருக்கு ஒரு கிரெடிட் கொடுக்கலாம். மற்றபடி they had a very disappointing tournament. இன்னொரு பக்கம் எஸ்ஆர்எச்சும் வந்து பாத்தீங்கன்னா லைக் சிஎஸ்கே அடிச்சாங்க. அதுக்கப்புறம் அவங்க ஓனர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மால்தீவ்ஸ் ட்ரிப் அரேஞ்ச் பண்ணாங்க. அது ஏன்னா கொஞ்சம் மைண்டை ரெஃப்ரெஷ் பண்றதுக்கு, அதெல்லாம் அவங்களோட இஷ்டங்க. அதெல்லாம் நம்ம பெருசா குறை சொல்ல முடியாது. பிளேயர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நல்ல மைண்ட் செட்ல இருக்கணும்னு ஓனர்ஸ் நினைக்கிறாங்க. ஸோ இப்போ நேற்று நடந்த மேட்ச்ல வந்து பாத்தீங்கன்னா லைக் எஸ்ஆர்எச் வில் பி லிட்டில் டிசப்பாயிண்டட். ஏன்னா அவங்க போலிங் ஒரு மிகப்பெரிய கன்சர்னா இந்த சீசன்ல வந்திருக்காது, எந்த டவுட்டுமே இல்ல. அது அப்படியே கண்டினியூ ஆயிருக்குன்னு தான் சொல்ல முடியும். பிளஸ் அவங்க பேட்டிங்ல வந்து பாத்தீங்கன்னா அடிச்சா அபிஷேக் சர்மா இல்ல கொஞ்சம் கிளாசன் இல்லைன்னா வேற எவனுமே ஸ்டெப் அப் பண்ண மாட்டான் அந்த ஃபர்ஸ்ட் மேட்ச்க்கு அப்புறம். அது அப்படியே கண்டினியூ ஆகிட்டே தான் இருக்கு. சிஎஸ்கேவோட இஷான் கிஷன் ஒரு சின்ன கிளிம்ஸ் காமிச்சாரு, அந்த ஒரு 40 ரன்ஸ் அடிச்சாரு. பட் இந்த மேட்ச்ல ரொம்பவே சொதப்பிட்டாருன்னு சொல்ல முடியும். பட் அதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஜிடி கிரெடிட் கொடுக்கணும். நம்ம ஜிடியை பத்தி அப்புறம் பேசுவோம். ஸோ எஸ்ஆர்எச் பொறுத்த வரைக்கும் ஐ திங்க் இட்ஸ் ஆல்மோஸ்ட் டன்னுங்க. அவங்களுக்கு இதுக்கப்புறம் ஜஸ்ட் ஒரு 1% தான் சான்ஸ் இருக்கு பிளே ஆஃப் போக. அதுவும் ரொம்ப கஷ்டம் தான். அஃபிஷியலி they are not eliminated, பட் ஆல்மோஸ்ட் they are done தான் நான் கண்டிப்பா சொல்லுவேன். ஸோ அவங்களோட போலிங் ஒரு மிகப்பெரிய மைனஸா இந்த வாட்டி அமைஞ்சிருச்சு. அவங்களோட அப்ரோச், பேட்டிங் அப்ரோச்சும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய அடி. ஏன்னா ஒருத்தன் தாங்க அடிக்கிறான், அபிஷேக் சர்மா மட்டும் தான் அடிக்கிறான். நடுவில் கிளாசன் ஒரு நாள் தான் விளையாடிட்டாரு. டிராவிஸ் செட் இனிஷியலா ஒரு 2 50 அடிச்சாரு, அவருமே கன்சிஸ்டன்சி காமிக்கல. நிதிஷ்குமார் ரெட்டி பெரிய ஃபெயிலியர். இஷான் கிஷன் அந்த ஃபர்ஸ்ட் மேட்ச் 100க்கு அப்புறம் ஒரு பெரிய ஃபெயிலியர். அனிகித் வர்மா ரொம்ப லோ டவுன்ல ஆடாரு, சில நாக்லாம் விளையாடினாரு. பட் அவரை நம்ம வந்து கிரிட்டிசைஸ் பண்ணவே முடியாது. சின்ன பையன் ஃபர்ஸ்ட் டைம் விளையாடுறான் ஒரு IPL. ஸோ அதனால அவனை பெருசா கிரிட்டிசைஸ் பண்ண முடியாது. மெயினா அவங்க போலிங் பெரிய ஒரு அடிங்க. இவங்களால ஒரு 240 230 அடிக்க முடிஞ்சாலும் இல்ல, அதை டிஃபெண்ட் பண்ற அளவுக்கு அவங்க கிட்ட போலிங்கும் இல்ல. புரியுது அவங்களுக்கு. பேட் கமிங்ஸே ரொம்ப ஆர்டினரியா இருந்திருக்காரு. அதை விட மிகப்பெரிய ஒரு அவங்க டீம்ல இருந்து பாத்தீங்கன்னா முகமது ஷமி நிறைய இன்வெஸ்ட் பண்ணாங்க, ரொம்ப கொடூரமா போட்டாருன்னு சொல்ல முடியும். நான் என்னைக்குமே சொல்றதாங்க, முகமது ஷமி இஸ் a better டெஸ்ட் bowler அண்ட் ODI bowler. T20ல அவர் அந்த சீம்ல அப்ரைட்டா வந்து அந்த பேக் ஆஃப் டெலிவரிஸ் எல்லாம் போடுறது பாத்தீங்கன்னா இந்த காலத்துல பசங்க அடிச்சிருவாங்க, செட் ஆகாது. ஸோ அவங்க ரிட்டென்ஷன்ஸ்ல எப்போ வந்து நட்ராஜன் பூவியை விட்டாங்களோ அது இப்போ கிளியரா எவிடென்ட்டா தெரியுது. அர்ஷத் பட்டேல் மாதிரி போலர்லாம் சிஎஸ்கேவோட பெர்ஃபார்ம் பண்ணிடலாங்க. ஏன்னா இந்த சீசன்ல சிஎஸ்கே தான் இருக்கிற வீக் டீம். பட் பெரிய டீம்ஸோட வரும்போது பாருங்க அவரால் பெர்ஃபார்ம் பண்ண முடியல. ஸோ அதை வச்சு உங்களை ஜட்ஜ் பண்ணிட முடியாது, இவர் தான் பர்ஃபெக்டான ரீப்ளேஸ்மெண்ட் நட்ராஜனுக்குன்ட்டு. ஓகேங்களா, புவிக்கு ரீப்ளேஸ்மெண்ட் வந்து ஷமி கிடையாது. ஏன்னா புவி கிட்ட இஸ் a typical T20 bowler. அவர்கிட்ட அந்த ஸ்லோர் பால்ஸ் யாக்கர்ஸ் எல்லாம் இருக்கு. ஷமி அப்படி கிடையாது. உங்களுக்கு லென்த்ல தான் அடிப்பாரு, அச்சு நேர்பாரு. உங்களுக்கு அந்த பேக் ஆஃப் லென்த்ல நீங்க குத்துன்னு குத்திட்டு இருப்பாரு. சம்டைம்ஸ் அந்த தேங்காய் உடைக்கும் போது நீங்க ரன் பயங்கரமா போகும். அந்த மாதிரி தான் ஆச்சு இந்த மேட்ச்லயுமே. ஸோ அது அப்படியே கண்டினியூ ஆகிட்டே தான் இருக்கு. அந்த ஒரு சீஷான் அன்சாரின்ற ஒரு லெக் ஸ்பின்னர், அவர் வேணா நல்ல ஒரு டேலண்ட் ஐடென்டிஃபை பண்ணியிருக்காங்க. பட் இந்த டீம் இன்னொரு லெக் ஸ்பின்னர் ராவுத் சார் எதுக்கு இருக்காருன்னே தெரியல. ஸோ அதனால ஆப்வியஸ்லி இட்ஸ் a bad tournament ஃபார் SRH. கண்டிப்பா இந்த டோர்னமெண்ட் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி என்னோட டாப் 4ல இருந்தாங்க. நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல இந்த அளவுக்கு கன்சிஸ்டன்டா அவங்க பேட்டிங் சொதப்பும்னு சொல்லிட்டு. ஏன்னா போன வருஷம் அந்த அளவுக்கு விளையாடினாங்க. ஸோ அங்கதான் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் டிசப்பாயிண்டிங்கா இருந்துச்சு. அபார்ட் ஃப்ரம் தட் ஓகே, KKR வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஹோப் கொடுக்குறாங்க. அவங்களும் பாத்தீங்கன்னா அவங்களோட லெவலுக்கு விளையாடலங்க, அதுதான் உண்மையா சொல்லி ஆகணும். KKR பொறுத்தவரைக்கும் பாத்தீங்கன்னா அஜிங்கர் ரஹானே ஒரு ஆள் தான் கன்சிஸ்டன்டா விளையாடுறாங்க. அதுக்கப்புறம் அங்கிரீஷ் ரகுவன்சி. மற்றபடி பாத்தீங்கன்னா ரிங்கு சிங்கா எடுத்துக்கோங்க, அவ்வளவு விலை கொடுத்து எடுத்த வெங்கடேஷ் ஐயரா எடுத்துக்கோங்க, ஆண்ட்ரூ ரசல், இவங்க எல்லாருமே ஒரு மிகப்பெரிய டிசப்பாயின்மெண்ட்ஸ்ங்க.
ஈவன் போலிங்ல எடுத்துக்கிட்டீங்கன்னா இல்ல சில மேட்சஸ்ல வந்து பாத்தீங்கன்னா வருண் சக்கரவர்த்தி, சுனில் நாராயணா கூட அடிச்சுட்டாங்க. அவங்க வந்து விக்கெட்ஸ் எடுத்தா மட்டும் தான் அந்த டீம் வின் பண்ணும். ஏன்னா அஷித் ராணா ஹேட் வெரி புவர் டோர்னமெண்ட். இதை நான் எதிர்பார்க்கவே இல்லை. மேட்ச் டு மேட்ச் அடி வாங்குறாரு. வைபவ் வரரும் பாத்தீங்கன்னா இன்கன்சிஸ்டன்டா இருந்திருக்காரு. சோ அவங்க ஃபாஸ்ட் பவுலிங் டிபார்ட்மெண்ட் ரொம்ப இன்கன்சிஸ்டன்டா இருந்திருக்கு. சோ வெறும் இந்த 8 ஓவர் நம்பியே அவங்க கேம்ல இறங்குறாங்க. சுனில் நாராயணன், வருண் சக்கரவர்த்தி, அவங்க 2 பேர்ல யாராவது ஒருத்தர் சொதப்பினா காலி. பேட்டிங் அதுக்கு மேல ரொம்ப மிசரபிளா இருக்கு. நான் சொன்ன மாதிரி தான் ரஹானே ஒரு ஆள் தான் கன்சிஸ்டன்டா விளையாடுற மாதிரி தெரியுது. நான் சொன்ன மாதிரி பாத்தீங்கன்னா இந்த ரகுவன்சி அந்த பையன் கொஞ்சம் நல்லா நீட்டா விளையாடுறான். மற்ற பிளேயர்ஸ் எல்லாம் இஷ்டத்துக்கு சுத்துறாங்க. சோ டிசப்பாயிண்டிங் டோர்னமெண்ட் தான். அவங்களுக்கு ஒரு சின்ன ஹோப் இருக்கு. அவங்களுக்கு இனிமேட் வர எல்லா மேட்சஸும் அவங்க வின் பண்ணாங்கன்னா there is a chance, there is a light chance they can enter into the top 4. அதாவது கேகேஆருக்கு வந்து பாத்தீங்கன்னா கம்பேர் டு எஸ்ஆர்எச், ஆர்ஆர், சிஎஸ்கே கம்பேர் பண்ணும்போது இவங்களுக்கு ஒரு சான்ஸ் இருக்கு. அதாவது அந்த ஒரு 15% சான்ஸ் இருக்கு அவங்களுக்கு. எல்லா மேட்சஸும் வின் பண்ணாங்கன்னா டெஃபினெட்லி they can go to the top 4 in spite of அந்த ரன் ரேட் அதுவும் வரும். ஸோ ஸ்டில் அந்த ஹோப் இருக்குல்ல, அந்த ஹோப் வச்சுதான் இப்ப கேகேஆர் இருக்கிறாங்க. வெயிட் பண்ணி பார்ப்போம். ஐ டோன்ட் திங்க் சோ இட் வில் பி ஈஸி ஃபார் them to reach top 4. அடுத்தது எல்எஸ்ஜி வந்து பாத்தீங்கன்னா நம்ம டோர்னமெண்ட் ஸ்டார்டிங்ல இருந்தே சொல்லிட்டு இருக்கோம் அவங்க போலிங் வீக்னு. சோ அவங்க போலிங் அந்த இருக்கிற அவைலபிள் ரிசோர்சஸ் வச்சு பெட்டரா வந்துட்டாங்க. பண்ட் கேப்டன்ஷிப் இனிஷியலா கொஞ்சம் தடுமாறினாலும் அப்புறமா நல்லா பண்ண ஆரம்பிச்சாரு. அண்ட் ஸ்டார்டிங்ல ஏடன் மார்க்ரம், மார்ஷ், பூரான்லாம் வந்து பாத்தீங்கன்னா கான்ட்ரிபியூட் பண்ணிருக்காங்க. ஈவன் ஆயுஷ் பத்தானி கூட மறந்துடக்கூடாது. அப்துல் சமத் 7 நாக்ஸ் எல்லாம் ஆடி இருக்காரு. சோ அவங்க பேட்டிங் அவங்களுக்கு பயங்கரமா ஹெல்ப் பண்ணிருக்கு. பிளஸ் சில ஸ்கோர்லாம் அவங்க டிஃபெண்ட் பண்ணிருக்காங்க. அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம அவிஷ்கானுக்கு கிரெடிட் கொடுக்கணும். இனிஷியலா ஷர்துல் தாக்கூர் நல்லா போட்டாரு. இப்ப மயங்க் யாதவ் வந்துட்டாரு. சோ அது ஒரு பிளஸ் அவங்களுக்கு. ஷர்துல ரீப்ளேஸ் பண்ணிருக்காங்க மயங்க் யாதவ் வச்சு. ஃபைன், அது அவங்க டீமோட இஷ்டம். ஏன்னா ஒரு பக்கம் அவிஷ்கான் நல்லா பண்றாரு, பிரின்ஸ் நல்லா பண்றாரு. அதனால பாத்தீங்கன்னா அவங்க ஷர்துல் தாக்கரை வந்து உட்கார வச்சிட்டாங்க. வேற ஷர்துல் தாக்கர் அட்லீஸ்ட் 2 மேட்சஸ் அவங்களுக்கு சிங்கிள் ஹேண்டடா. சோ அடுத்த காம்பினேஷன் எப்படி போக போறாங்கன்னு தெரியல. சோ ரிஷப் பண்டோட பேட்டிங் ஃபார்ம் ஒரு மிகப்பெரிய கன்சர்ன். ஒரு மேட்ச் விளையாடல. அந்த சிஎஸ்கே மேட்ச் மட்டும் விட்டுருங்க. சிஎஸ்கே கிட்ட எல்லா டீமும் அடிப்பாங்க, அது வேற விஷயம் இந்த சீசன்ல. பட் அபார்ட் ஃப்ரம் தட் எல்லாமே சிங்கிள் டிஜிட் ஸ்கோரா இருக்கு. அவர் ப்ரூவ் பண்ணிட்டே வராரு, நான் ஒரு T20 பிளேயர் இல்லடா அப்படின்ற மாதிரி அவரை பார்க்கும்போது ரொம்ப வருத்தமா இருக்கு அந்த ஒரு விஷயத்துல. சோ இவ்வளவு விலை கொடுத்து அவரை வந்து எடுத்திருக்காங்கன்றத நான் பேச மாட்டேன். ஆனா ரிஷப் பண்ட் அஸ் T20 பிளேயரா இவ்வளவு ஒரு ஸ்லம்ப்ல போவாரா? அதாவது அவர் சுமாரா விளையாடுவாருன்னு தெரியும் T20ஸ்ல, அதை விட வந்து மட்டமா விளையாடுவாரான்ற மாதிரி காமிச்சிட்டாரு. அதுதான் கொஞ்சம் டிசப்பாயிண்டிங்கா இருக்கு. எல்எஸ்ஜிக்கும் வந்து பாத்தீங்கன்னா லைக் தே ஹேவ் டு வின் ஆல்மோஸ்ட் எல்லா மேட்சுமே வின் பண்ணி வரணும், இல்லைன்னா அவங்களுக்கும் கஷ்டம். அதே மாதிரிதான் டெல்லியும் வேற லெவல்ல ஸ்டார்ட் பண்ணாங்க. அன்பார்ச்சுனேட்லி அந்த ஒரு விஷயத்தை அப்படியே அவங்களால மெயின்டைன் பண்ண முடியல. அக்சர் பட்டேல் அஸ் கேப்டனா அப்படியே நல்லா பண்ணிட்டு இருந்தாரு. அப்புறம் பாருங்க அண்டர் பிரஷர்ல அவருமே சில மிஸ்டேக்ஸ் எல்லாம் பண்றாரு. இதுதான் ஐபிஎல் கத்து கொடுக்கும். ஐபிஎல் என்ன கத்து கொடுக்கும்னா, இனிஷியலா வந்து பாத்தீங்கன்னா அந்த ஒரு ஹனிமூன் பீரியட்னு இருக்கும். நீ கேப்டனா நல்லா பண்ணுவ, ஆனா அதுக்கப்புறம் சில டஃப் டைம்ஸ் வரும், சில டஃப் சிச்சுவேஷன்ஸ் வரும். அங்க நீ ஆஸ் அ கேப்டனா எப்படி நீ வந்து உன்னை மெயின்டைன் பண்ண போற, எப்படி டிசிஷன்ஸ் எடுக்க போற, ஆஸ் அ பிளேயரா ஒன்னே நீ எப்படி கண்டக்ட் பண்ணிக்க போற. ஏன்னா அக்சர் பட்டேல் கிட்ட என்ன ஒரு ப்ராப்ளம்னா, ரீசெண்ட் டைம்ஸ்ல நான் பாத்துட்டேன்னா கேப்டன்ஷிப்ல கான்சென்ட்ரேட் பண்ணணுமா இல்ல ஏன் கேம்ல கான்சென்ட்ரேட் பண்ணணுமா. ஏன்னா அவர் எல்லாத்துலயும் மண்டியா போட்டு உடச்சிக்கிற மாதிரி எனக்கு தோணுது. ஏன்னா பேட்டிங் ஃப்ரண்ட்ல இறங்கி வந்து நல்லா விளையாடுறாரு, போலிங்கும் ஒரு 4 ஓவர் போட்டாகணும், கேப்டன்ஷிப்பும் பண்ணி ஆகணும். சோ அவர் வந்து ஒரு ஆல்ரவுண்டர் கேப்டனா இருக்கிறதே வந்து பாத்தீங்கன்னா டிஃபிகல்ட் ஜாப் ஆக்சுவலா. சோ அந்த ஹீட் அவரால் ஃபீல் பண்ண முடியுது. 12 பாயிண்ட்ஸ்ல இருக்காங்க, பட் ஸ்டில் 5th பொசிஷன்ல இருக்காங்க. they have to do lot of catching up jobs. அதுல எந்த டவுட்டுமே கிடையாது. இனிமேட் வர ரிமைனிங் மேட்சஸ் உங்களுக்கு எல்லாமே ரொம்ப ரொம்ப க்ரூஷுவல். அண்ட் இப்போதைக்கு டாப் 4ல இருக்கிற டீம்ஸ் உங்களுக்கு நல்லா தெரியும். மும்பை இந்தியன்ஸ் ஸ்ட்ராங்கா ஃப்ரண்ட்ல இருக்காங்க, ஜிடியும் இருக்காங்க, 3rd வந்து பாத்தீங்கன்னா ஆர்சிபியும் இருக்காங்க, 4th பஞ்சாப் கிங்ஸ் இப்பதான் ரீசெண்டா சிஎஸ்கே அடிச்சாங்க. அவங்களும் வந்து பாத்தீங்கன்னா சில எரர்ஸ் பண்றாங்க, தப்பிச்சுட்டு போயிடுறாங்க தான் நான் சொல்லுவேன். நல்ல டீம் தான் பிபிகேஎஸ், நான் இல்லைன்னா சொல்ல மாட்டேன். ஆனா சில எரர்ஸ் பண்றாங்க. போலிங்ல வந்து பாத்தீங்கன்னா 5 bowler வச்சு போனதெல்லாம் எதை சொல்றாங்க, நீங்க சிஎஸ்கேவோட தப்பிச்சிடுவீங்க, மற்ற டீம்ஸோட மாட்டுவீங்க. அங்கதான் வந்து பாத்தீங்கன்னா பிபிகேஎஸ் கொஞ்சம் உஷாரா இருக்கணும். நீட் விஜய்குமார் வைஷாக் அவரை வச்சுட்டு என்ன பண்றாங்கன்னு சத்தியமா எனக்கு புரியலங்க. ஜெய்குமார் வைஷாக்க பிளேயிங் 11ல விளையாடாம எப்படிங்க இவங்க விளையாடுறாங்க? அவர்லாம் நல்ல டெத்து போலருங்க. இந்த டீமுக்கு இத்தனை பேட்ஸ்மேன் தேவையே இல்லைங்க. இந்த ஒரு எரர் பண்றாங்க, எனக்கு தெரியல. ஜாவியர் பேர்லட்லாம் விளையாடணும், யாருக்கு பதிலா? ஓமர்ஸாய் பதிலா. ஓகேங்களா? எதுக்குங்க உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஆல்ரவுண்டர்? கீழே வரைக்கும் 8 வரைக்கும் பேட்டிங் இருக்குங்க, தேவையே இல்லை. அட் த சேம் டைம் வந்து பாத்தீங்கன்னா they have to play விஜய்குமார் வைஷாக் ஆல்சோ. ஓகே, உங்க போலிங்கை ஸ்ட்ராங் படுத்திட்டாங்கன்னா அந்த டீம் ரொம்ப ஸ்ட்ராங்கான டீமுங்க. சின்ன சின்ன எரர்ஸ் பண்றாங்க. இந்த மாதிரி எரர் பண்ணி எங்கேயா மாட்டுவாங்களா, பிளே ஆஃப் போகாம இல்ல பிளே ஆஃப் போய் மாட்டுவாங்களான்ற மாதிரி எனக்கு தோணுது. அண்ட் ஆப்வியஸ்லி ஆர்சிபி, ஜிடி, மேல எம்ஐ, இந்த டாப் 3 டீம்ஸ் ஸ்ட்ராங்கா இருக்காங்க. எம்ஐ பத்தி பேசணும்னு அவசியமே இல்லை. நான் ஆல்ரெடி வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு லாஸ்டா ஒரு வீடியோ போட்டதுல எம்ஐ பத்தி நான் பேசிட்டேன். தே லுக் சோ ஸ்ட்ராங்க. அதாவது கம்பேர் டு எல்லா டீமோடையும் பாத்தீங்கன்னா எம்ஐ வந்து ஸ்ட்ராங்கா தெரியுறாங்க எல்லா ஆஸ்பெக்ட்லயும். அடுத்தது ஆர்சிபி, அடுத்தது ஜிடி. ஏன் நான் என்னதான் 2nd பொசிஷன்ல இருந்தாலுமே 3rd நான் வைக்கிறேன்னா, அவங்க கிட்ட ஒரு ப்ராப்ளம் இருக்கு. டாப் ஆர்டர் செம்மையா விளாடுறாங்க, எந்த டவுட்டுமே கிடையாது. ஆனா எங்கேயாவது ஒரு இம்பார்ட்டன்ட் எலிமினேஷன் டைம்ல, அதாவது அந்த எலிமினேட்டர் மேட்ச்லயோ இல்ல ஒரு இம்பார்ட்டன்ட் ஒரு குவாலிஃபயர் மேட்ச்லயோ 21 for 2 அப்படின்னு இருந்துட்டா
எப்படி அவங்க அதை அப்ரோச் பண்ண போறாங்க. இன் பிட்வீன்ல இந்த அவங்க விளையாட போற ரிமைனிங் மேட்சஸ்ல இந்த மாதிரி ஒரு ஸ்லம்ப் வந்துட்டா அது நல்லது அவங்களுக்கு. வராம இந்த டாப் ஆர்டரே கடைசி வரைக்கும் எடுத்துட்டு போயிட்டு கரெக்டா பிளே ஆஃப் அப்போ 21-2 இல்ல 40-3 டாப் 3யுமே காலி அப்படின்னு ஒரு சுச்சுவேஷன் வந்துட்டு அவங்க எப்படி அதை ஹேண்டில் பண்ணுவாங்க. இது ஒரு சின்ன இஷ்யூ இருக்கு ஜிடிக்கு. ஓகேங்களா, மற்றபடி அவங்க போலர்ஸ் எல்லாம் கரெக்டான ஃபார்ம்ல வராங்க. சாய் கிஷோரை பதுக்குறாங்களான்னு என்னன்னு எனக்கு தெரியல. ஏன்னா அவருக்கு ஓவர்ஸே கொடுக்க மாட்டேங்கிறாரு கில். ஒரு வேளை வந்து பாத்தீங்கன்னா அந்த பிளே ஆஃப்க்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம சாய் கிஷோரை பதுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறாரோன்ற மாதிரி எனக்கு தோணுது. நிறைய பேர் வந்து அவருக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்றாங்க. நான் வேற மாதிரி யோசிக்கிறேன். ஐ திங்க் ஏதோ ஒரு பிளான் இருக்கிற மாதிரி தெரியுது. சாய் கிஷோருக்கு ஏன் அவங்க போலிங் கொடுக்க மாட்டேங்கிறாங்க? சாய் கிஷோருக்கே கம்யூனிகேட் பண்ணிருப்பாங்க போல, நண்பா உன்னை நான் எக்ஸ்போஸ் பண்ண விரும்பல, பிளே ஆஃப்ல நீ இம்பார்ட்டன்ட் பிளேயரா வந்து இறங்குவ, அது வரைக்கும் நம்ம ரஷீத் கானுக்கு கான்பிடன்ஸ் கொடுப்போம், போலிங் கொடுத்து அவன் ரன்னா கொடுக்கட்டும் பரவாயில்ல, அவனுக்கு கான்பிடன்ஸ் கொடுப்போம் பண்றாங்களான்ட்டு ஏதோ ஒரு பிளான் இதுல இருக்கிற மாதிரி எனக்கு தோணுது. மற்றபடி தே ஆல்சோ லுக்கிங் வெரி ஸ்ட்ராங்கர். ககிசோ ரபாடா இல்லாம வந்து பாத்தீங்கன்னா அவங்க போலிங் யூனிட் செம்மையா பெர்ஃபார்ம் பண்ணுது. இன்னும் அவர் வந்துட்டாருன்னு வச்சுக்கோங்களேன், இன்னுமே ஸ்ட்ராங் ஆயிடும். சோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், மும்பை ஆர்சிபி ஆர் ஸ்ட்ராங்கஸ்ட் டீம். அவங்க பேட்டிங் யூனிட், அதாவது 11 பேருமே ஃபார்ம்ல இருக்காங்க எம்ஐல. அதுதான் ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு ஃபேக்டர். 11 பேருமே பேட்டிங்ல ஃபர்ஸ்ட்ல இருந்து எல்லாருமே அடிக்கிறாங்க. ஜஸ்பிரீத் பும்ரா எப்போ வந்தாரோ அதுக்கப்புறமே இந்த டீம் ஒரு யூனிட் ஆயிட்டாங்க. ஹர்திக் பாண்டியா கேப்டன்ஷிப் இம்ப்ரூவ் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் ரோஹித் சர்மா சிஎஸ்கேவோட அந்த 50 அடிச்சு ஃபார்முக்கு வந்தாரு. அப்புறம் அதுக்குள்ளேயே பாத்தீங்கன்னா இப்ப நீங்க திருப்பி பாத்தீங்கன்னா 3 50 அடிச்சிட்டாரு. ரோஹித் வந்து பாத்தீங்கன்னா ஃபார்முக்கு வந்தது இன்னுமே ஒரு மிகப்பெரிய பிளஸிங் இந்த டீமுக்கு. சோ அதனால 6th டிராஃபி லோடிங்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா அவங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி அதிகமா இருக்கு. அதே மாதிரிதான் ஆர்சிபிக்கும் அவங்களோட முதல் டிராஃபி அடிக்கிறதுக்கும் பாத்தீங்கன்னா அவங்களுக்கும் ஆப்பர்ச்சுனிட்டி நிறைய இருக்கு. இந்த 2 டீமுக்கு நடுவில் ஒரு பிரச்சனை பண்ற டீம் எதுங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா அது ஜிடியா தான் இருக்கும். ஓகே, வெயிட் பண்ணி பார்ப்போம் டிசிபிபி கேஸ் எப்படி வராங்கன்னு பார்ப்போம். ஆனா ஜிடி தான் ஒரு மிகப்பெரிய தான் இந்த எம்ஐக்கும் சரி இந்த ஆர்சிபிக்கும் சரி. ஓகேங்களா, ஏன்னா ஜிடி எப்படின்னா அவங்களும் ஆன் தியர் டே எப்படினாலும் பெர்ஃபார்ம் பண்ணலாம். அதனால கண்டிப்பா எம்ஐ ஆர்சிபி லெவலுக்கு ஜிடி இல்லைனாலுமே இந்த 2 டீமுக்கு நடுவில் பிரச்சனை பண்ற டீம் ஜிடி தான் நான் கண்டிப்பா சொல்லுவேன். பட் ஐ எம் எக்ஸ்பெக்டிங் அன் எம்ஐ ஆர்சிபி ஃபைனல் இந்த வாட்டி. ஏன்னா 2 ஸ்ட்ராங் டீம். வெயிட் பண்ணி பார்ப்போம், நடுவில் பூந்து ஜிடி கலாய்ச்சி விட்டுறாங்களா இல்ல பிபிகேஎஸ் இல்லைன்னா டிசி ஏதாவது கலாய்ச்சி விட்டுறாங்களான்னு வெயிட் பண்ணி தான் நம்ம பார்க்கணும். ஸோ ஓவராலா சில டீம்ஸ் நான் வந்து பாத்தீங்கன்னா நான் ஓவராலா பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் எல்லா டீம்ஸையும் ஜென்ரலா கவர் பண்ணிட்டேன். ஸோ உங்களுக்குன்னு சில கருத்துக்கள் இருக்கும்ல, அதாவது யார் டாப் 4 வர போறாங்க அப்படின்ற உங்களுக்கும் சில தாட் இருக்கும். கண்டிப்பா மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. டாப் 4 மட்டும் இல்ல, இவங்க தான் ப்ரோ டாப் 2லயும் முடிப்பாங்கன்னு அந்த ப்ரெடிக்ஷனையும் உங்க கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, முடிஞ்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அன்டில் தென் பாய்.